ஏன்னா தலைவனா யாரெல்லாம் தலைவனா ஏற்றுக்கிறங்கிறது தமிழர்களுக்கு தெரியலை, தமிழக இளைஞர்களுக்கு தெரியலை, தமிழக பெண்களுக்கு தெரியலை, தமிழக மக்களுக்கு தெரியலை. தலைவர்னா அது ஒரு தகுதி வேணும். அவனை தான் ஏற்றுக்க முடியும். சினிமாவில் நடிப்பதனாலே தலைவருங்கிற தகுதி வந்துடும்னா எவ்வளோ போலித்தனமானது, எவ்வளோ ஒரு அசிங்கமானது. சினிமாவில் நடிக்கிறவன் அவனோட பிழைப்புக்காக நடிக்கிறான். அவனோட அது தொழில். அது அவனுக்கு அவன் பிழைப்பு. அது ஏன்னா அதில் நடித்தா அவனுக்கு காசு கிடைக்குது, அந்த இடத்துல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அது நல்லது. அதுக்காக நடிக்கிறான். அதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு அந்த தியேட்டருக்குள்ளே, அந்த சினிமா திரையரங்குக்குள்ளே என்ன பண்ணும், ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துட்டு அதே கை கழுவிட்டு வந்துடணும். அப்படியே அதோட அப்படி விட்டு வந்துடணும். அதை வீடு வரைக்கும் கொண்டு வந்து அதை வீடு வரைக்கும் அதை அந்த உண்மையை நம்புறது, அதை சினிமா அந்த அந்த கதை வசனங்களையும் அந்த பாடல்களையும் அந்த நடிகனையும் உண்மை என்று நம்புறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அறிவிலித்தனம், அறிவில்லாதத்தனம், ஒரு அறிவிலித்தனம். தமிழர்கள் மக்கள் இன்னும் பாமரர்களாக இருக்கிறார்கள். படித்தவர்களும் பாமர மக்களை கூட நம்ம பரவாயில்ல, ஏன்னா அவங்க கூட ஓரளவுக்கு இப்போ மாறிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த படித்தவர்கள், படித்த பிள்ளைகள், படித்த பெண்கள், படித்த ஆண்கள் தமிழக இளைஞர்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு நடிகரை நம்பி போகிறது ரொம்ப இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டுகிட்டே வருது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நடிகை வந்துடுறான். ஏன்னா 2005 அப்படி தான் விஜயகாந்த் வந்தா. அப்படி அவர் இந்த மண் சார்ந்தவர் அல்ல, இந்த இன சார்ந்தவர் அல்ல, இந்த மொழி சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு தெலுங்கர். ஏன்னா அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தா. அப்படி 2019 அவர் இந்த மண் சார்ந்தவர் அல்ல, இந்த மொழி சார்ந்தவர் அல்ல, இந்த இன சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு கர்நாடக பிராமணன். ஏன்னா அவர் தமிழர் அல்லாதவர் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ விஜய் வராரு, 2026 விஜய் வராரு. இவரும் தமிழர் அல்லாதவர், இந்த மண் சார்ந்தவர் அல்ல, இந்த மொழி சார்ந்தவர் அல்ல, இந்த இனம் சார்ந்தவர் அல்ல. இவரும் ஒரு தெலுங்கர். இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டயத்தையும் இந்த தமிழ்நாட்டில் நடிகர்களை கொண்டாந்து இறக்கி இந்த சினிமா மோகத்தில் உள்ள அந்த தமிழர்களை, தமிழக இளைஞர்களை, பெண்களை, இளைஞர்களை அப்படியே அதை அப்படியே வாக்கா மாற்றி மறுபடியும் இந்த திராவிட கட்சிகளை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த கட்சியில் இருக்கவங்க தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போது விஜயகாந்தையும் அப்படி தான் திராவிட கட்சிகள் பயன்படுத்தினாங்க. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்களா, இந்த திராவிட கட்சிகள் விஜயகாந்தையும் அப்படி தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவரோட ரசிகர்களை பயன்படுத்தி இன்றைக்கி அவர் எங்கே போய் நிற்கிறாரு, அதே திராவிட கட்சியில் போய் நின்றுட்டார். அந்த கட்சி போய் நின்றுச்சு. அன்றைக்கி ஏடிஎம்கேயில் போய் அவர் சேர்ந்தார். இன்றைக்கி அவர் மனைவி திமுகவில் போய் சேர்ந்துருச்சு. கமலஹாசன் என்ன பண்ணார், அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணார், அப்படி என்ன பண்ணாங்க, ஓட்டை பிரித்தாங்க. பிரித்து என்ன வந்தார், ஓட்டை பிரித்தார். விஜயகாந்த் எப்படி ஓட்டை பிரித்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த 2 கட்சி தான் மாறி மாறி வந்ததோ. ஆனால் அவர் வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. நடிகர்கள் அவங்க வரவே முடியாது. அது அவங்களுக்கே தெரியும். அவங்கள வளர்த்து விட்ட அந்த அரசியல் 60 வருஷமாக 20 வருஷம் 30 வருஷம் சினிமா நடிக்க வச்சு அவங்கள வளர்த்து விட்ட இந்த அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும், திராவிட கட்சிகளுக்குமே தெரியும் அவங்க வர முடியாதுன்னு. அவங்க அந்த மக்கள் அவங்க ரசிகரை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஓட்டை பிரித்து நீ செய்யணும், ஏடிஎம்கே நீ செய்யலாம், டிஎம்கே நான் செய்யணும். அந்த ஒரு கொள்கையை வகுத்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ கமலஹாசனையும் அவர் வந்தார், திமுக எதிர்த்து பேசினார். ஏன்னா அவர் ஓட்டை பிரிச்சுட்டு போனார், மறுபடியும் திமுக வந்துருச்சு. இப்போ இவர் வர்றாரு, இப்போ திமுக ஏற்று பேசினார். ஏன்னா இப்போ அவர் ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவார், மறுபடியும் திமுக வந்துடும். இப்போது இவங்களாம் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் தான் பயன்படுத்துது, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே தான் பயன்படுத்துது. இது கூட தெரியாத ஒரு நடிகர் வந்த உடனே அதை சினிமா நடிகர் ஒரு நடிகனாக பார்க்காம அவனை தலைவனாக பார்க்குறது, அந்த சினிமாவை பார்க்காம அது ஒரு வாழ்வியலாக பார்க்குறது. என்ன அது சினிமாங்கிறது ஒரு ஒளி, திரையில் ஒளியிடப்படும், அதை பார்ப்போம், 2.5 மணி நேரம் முடிஞ்சது இருட்டாயிரும் அந்த திரை. அது மாதிரி அதை நம்பி போனோம்னா உங்கள் வாழ்க்கையும் இருட்டாகி போயிடும் அப்படின்னு இந்த இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த தமிழக மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த புரியாத தன்மையை, இந்த அறியாத தன்மையை, இந்த அரசியல் புரியாது இல்லாத இந்த இளைஞர்களை, இந்த பெண்களையும் இந்த நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மண் சாராத நடிகர்கள் ஏமாத்துறாங்க.
ஏமாற்றி மறுபடியும் அந்த திராவிட கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறது. ஒன்று ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கிறது, இல்லை டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறது. இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இது கூட இது வந்து அந்த நடிகர்களுக்கும் தெரியும், அரசியலுக்கு வர நடிகர்களுக்கும் தெரியும். ஏன்னா இங்கே ஆண்டுகிட்டு இருக்க அந்த 2 கட்சிகளுக்குமே தெரியும். ஆனால் மக்களுக்கு தெரியாது. இந்த மக்களுக்கு தெரியாதனால இதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வந்து மோசடி, இது வந்து எவ்வளோ பெரிய மோசடித்தனம். அது வந்து நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய மோசடி பண்ணுறாங்க பாரு. இந்த ரசிகர்களை வச்சு, ரசிகர் கூட்டத்தை வச்சு, இந்த தமிழர்களுக்கு எதிராகவே தமிழ்நாட்டில் உள்ள ரசிகர்களை வச்சு தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஐயோ நம்ம தலைவர் வந்து செஞ்சிருவார், நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், நமக்கு பொறுப்பு கிடச்சி நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ரசிகர்கள் போனால் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியில் போய் இணைஞ்சு வேலை பார்க்குறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அது வந்து அந்த கட்சி தலைவருக்கு தெரியும். இப்போ விஜய்க்குமே தெரியும். எப்படி விஜயகாந்துக்கு தெரியும்னு சொல்லணும், பிரேமலதாவுக்கு அவர் மனைவி பிரேமலாவுக்கு தெரியும்னு சொல்லணும், கமலஹாசன் தெரியும்னு சொல்லணும். அதே மாதிரி விஜய்க்குமே தெரியும் நாம் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் நாம் யாருக்கு வேலை செய்கிறோம், இங்கே இருக்க திராவிட கட்சிகளுக்கு பி டீமாக வேலை செய்கிறோம். அவங்க வேலை செய்கிற வைக்கிறாங்க. அப்பா நீ வா, நாங்கள் காசு தர்றோம், நாங்கள் எல்லா செலவையும் பார்த்துக்குறோம், உங்களுக்கு இத்தனை கோடி தர்றோம், நான் சொல்கிறத மேடையில் பேசு, எங்களை எதிர்த்து பேசு, எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணும், எங்களை எதிர்த்து எவ்வளோ கழுவி ஊற்ற முடியும் ஊற்று, நீ ஓட்டை என்ன பண்ணும், எதிர்கட்சிக்கு போகாமல் நீ பிரிச்சுக்கிட்டு போயிரு, நாங்கள் மறுபடியும் ஜெயிச்சிருவோம். இது தான் ஏடிஎம்கேயும் பண்ணுது, டிஎம்கேயும் பண்ணுது. இந்த அரசியல் புரிதல்களை கூட இல்லாத இந்த தமிழக மக்கள் வந்து இந்த இளைஞர்களை வந்து ஏமாறுறாங்க. எவ்வளோ பெரிய வந்து ஏமாற்றுறது வந்து ஏமாற்ற அரசியலுங்கிறத கூட தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. வந்து கடைசியில் ஏமாற தான் போகிறோம், இந்த மக்களை ஏமாந்து நீங்கள் நினைக்கிறீங்க இவர் வந்து ஆட்சி மாற்றம் பண்ணிடுவார். எதுவுமே நடக்காது, எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஆனால் யாருது, ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. அதுக்கு தான் இவங்க அரசியலுக்கே வர்றாங்க, நடிகர்களே அரசியலுக்கு வர்றாங்க. அதுக்கு போய் நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தலைவர் உங்கள் நடிகர் வந்து ஆட்சி பண்ணிடுவார், உங்கள் தலைவர் ஆட்சி பண்ணிடுவார், ஆட்சியை மாற்றிடுவார்னு. அவர் பண்ண வாய்ப்பே இல்லை. அதுக்கு அவருக்கு தெரியும் நம்ம யாருக்கு வர்றோம், யாருக்காக வர்றோம். அந்த திராவிட கட்சிகளுக்காக 2 ஏடிஎம்கே டிஎம்கே 2க்காக வர்றோம். அவங்கள ஜெயிக்க வைக்க வர்றவங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்கள அவங்க பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நினச்சி அவங்கள தோக்கடிக்கணும்னு போடுவீங்க, அவங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவீங்க, விஜய் ஜெயிக்கணும்னு. ஆனால் ஜெயிக்க போகிறது யார்? விஜய் தோத்துடுவார். நீங்கள் யார் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க வந்துடுவாங்க. இந்த திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அவர் திருப்பி போய் அடுத்த தேர்தலில் என்ன பண்ணிடுவார், போய் அங்கே போய் நின்றுவார். திருப்பி திராவிட கட்சியில்ட்ட போய் நின்றுவார். 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு இல்லை ஒரு எம்பி சீட்டு, ஏதோ ஒரு சீட்டு, ஏதோ ஒரு பதவிக்கு போய் என்ன பண்ணுவார், நின்றுவாங்க போய். இதுதான் நடக்க போகுது. இது காலங்காலம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா பதவி. விஜயகாந்த் அப்படி தான் பார்த்தோம், கமலஹாசன் அதான் பார்த்தோம். இப்போ இவர் மட்டும் மாற்றிட்டு வரா, இவர்கிட்டையும் அதே தான். இது அவருக்கு தெரியும், இந்த திராவிட கட்சிகளுக்கும் தெரியும். ஏன் மக்களை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இளைஞர்களை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி நடிகரை நம்பி போய் ஏமாறுறீங்க? கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாள் சிந்திச்சு பாருங்க. ஏன் நடிகரை நம்பி போய் ஏமாறுறீங்க? ஏன் நம்பி போய் ஏமாறுறீங்க? ஏமாறாதீங்க மக்களே, ஏமாறாதீங்க. ரொம்ப பாவமாக இருக்குது உங்களை பார்க்க, அவங்க நினைக்கல, ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கனவோட போகிறீங்க, நம்ம தலைவரை ஜெயிக்க வைக்கணும். ஆனால் என்னது, உங்கள் தலைவருக்கே தெரியும் நம்ம யாருக்கு வேலை, நம்ம செய்கிறதுக்கு நம்ம வேலை செய்யலை, இந்த திராவிட கட்சி செய்கிற நம்ம வேலை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அது தெரியலையே. கடைசியில் உங்கள் தலைவர் வர மாட்டார். யாரை எதிர்க்கிறாரோ அவங்க தான் வருவாங்க. ஒன்று எதிர்கட்சி வருவாங்க, இல்லாட்டி ஆளுங்கட்சி வருவாங்க. அதுக்கு தான் அவரே வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு வந்து அவரை கொண்டு வர்றாங்க உள்ளார. இது கூட புரியாமல் இருக்கிறீங்க இளைஞர்களே, ரசிகர்களே. எப்படி ஏன்னா இது கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து இந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள். இது நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. தமிழக மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஏமாறுறாங்க, இவங்களும் ஏமாற்றுறாங்க பாரு. வாய்ப்பு சார்ந்த நடிகர்கள் வந்து ஏமாத்துறாங்க அந்த மக்களை, அந்த ரசிகர்களை, தன் சொந்த ரசிகர்களை ஏமாத்துறாங்க பாரு. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்துறாங்க பாரு. அவங்க ஏமாந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொட்டியை வாங்கிட்டு போயிடுவாங்க கோடி கோடியாக. ஏமாந்து நிற்க போகிறது தமிழக இளைஞர்கள், தமிழக பெண்கள், தமிழக மக்கள்.